வணக்கம். நம்ம எல்லார் வீட்டு சமையல் அறையிலையும் ரொம்ப சாதாரணமா இருக்கிற ஒரு பொருளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட நம்ம உடல் நலத்துக்கு பல்வேறு அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு உண்மையான சூப்பர் இன்கிரீடியன்ட் அது. ஆமாங்க, இந்த சிறப்பான விளக்கப்பதிவுல நம்ம பார்க்க போறது தேங்காய் எண்ணெயோட மகத்துவத்தை பத்தி தான். தேங்காய் எண்ணெய் அப்படின்னு உடனே உங்க ஞாபகத்துக்கு வர்றது தலைமுடி பராமரிப்பு மட்டும்தானா? அப்ப கண்டிப்பா நீங்க மறுபடியும் யோசிக்கணும். வெறும் வெளிப்புற பயன்பாட்டை தாண்டி நம்ம உடம்புக்குள்ள அது செய்யக்கூடிய எண்ணற்ற மறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா அலச போறோம். இன்னைக்கு இந்த அலசல்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, இதோட மருத்துவ குணங்கள் என்ன, உள்ளுறுப்புகளுக்கு இது என்ன நன்மைகள் செய்யுது, இதோட வெளிப்புற பயன்பாடுகள் என்னென்ன, அப்புறம் இதை எப்படி சரியா பயன்படுத்துறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். முதல்ல இதோட மருத்துவ குணங்கள் என்னென்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை அறிவியல் என்னங்கிறத பார்க்கலாம். தேங்காய் எண்ணெயோட உண்மையான சூப்பர் ஹீரோக்கள் யாருன்னு தெரியுமா? லாரிக் அமிலம், அப்புறம் மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைடுகள். சுருக்கமா இத MCTன்னு சொல்லுவோம். இது ரெண்டும் நம்ம உடம்புல இயற்கையான ஒரு கவசமாவே செயல்படுதுங்க. பாக்டீரியா, வைரஸ், அப்புறம் பூஞ்சை காளான்களை எதிர்த்து போராடுற நோய் எதிர்ப்பு திறனை இது நம்ம உடம்புக்கு சுறுசுறுப்பா கொடுக்குது. இது ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினியா செயல்பட்டு மனித உடலை பாதுகாக்கும் அற்புத தன்மை உடையது. இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். உலகத்திலேயே தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியா நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துற லாரிக் அமிலம் தேங்காய் எண்ணெயில தான் அதிகமா இருக்கு. நம்ப முடியலல்ல? ஆனா இதுதான் உண்மை. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இது இயற்கையான ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம். சரி, இப்போ நம்ம உடம்புக்குள்ள இந்த தேங்காய் எண்ணெய் என்னென்ன மேஜிக் செய்து, உள்ளுறுப்புகளுக்கு என்ன நன்மைகள்னு பார்க்கலாம். முதலாவது நம்ம மூளை. இந்த எண்ணெயில இருக்கிற கொழுப்பமிலங்களை நம்ம கல்லீரல் நேரடியா எரிச்சு அதை கீட்டோன்களா மாத்துது. இந்த கீட்டோன்கள் மூளை செல்களை சுறுசுறுப்பாக்கி நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும் எரிபொருளா செயல்படுது. இரண்டாவதா நம்ம செரிமான பாதை. குடல்ல இருக்கிற நச்சுயிரிகளை அழிச்சு குடலை நல்ல சுத்தமா வச்சுக்க இது உதவுது. மூன்றாவதா எல்லாரும் எதிர்பார்க்கிற உடல் எடை குறைப்பு. இதுல இருக்கிற MCT கொழுப்புகள் தேவையற்ற பசியை கட்டுப்படுத்துறதோட மட்டும் இல்லாம உடம்புல தங்கி இருக்கிற தேவையற்ற கொழுப்பை வேகமா எரிக்கவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இதய ஆரோக்கியத்துக்கும் இது ஒரு மிகச்சிறந்த நண்பன்னு சொல்லலாம். எப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பான LDL இது குறைக்குது, இன்னொரு பக்கம் உடம்புக்கு நன்மை அளிக்கிற நல்ல கொழுப்பான HDL அதிகரிக்குது. இது மூலமா கொலஸ்ட்ரால் அளவை சமநிலைப்படுத்தி இதய நோய்கள் வராம தடுக்க இது ஒரு கேடயமா செயல்படுது. உள்ளுறுப்புகளை பத்தி பார்த்தோம். அடுத்து வெளிப்புற பயன்பாடுகள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த லிஸ்ட் கொஞ்சம் பெருசுங்க, ஆனா ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியம். சருமத்துக்கு இது ஒரு அருமையான இயற்கை மாய்ஸ்சரைசர். வறண்ட சருமத்தை மென்மையாக்கவும், சொரியாசிஸ், எக்ஸிமா மற்றும் தீக்காயங்களை வேகமா ஆற்றவும் இது பயன்படுது. கூந்தலை பொறுத்தவரை முடியின் வேர்க்கால்களுக்கு புரதச்சத்தை கொடுத்து முடி உதிர்வை குறைக்குது, பொடுகு தொல்லையும் நீக்குது. குழந்தைகளோட மென்மையான சருமத்தில் ஏற்படுற தடிப்புகள் வறட்சியை போக்க இதை விட சிறந்த பாதுகாப்பான பொருள் வேற எதுவுமே இல்லைங்க. மேலும் சமையல்ல பாத்தீங்கன்னா அதிக வெப்பத்திலையும் இது தன் குணத்தை மாத்திக்காததால பொரிப்பதற்கும் வதக்குவதற்கும் இது மிகச்சிறந்த எண்ணெய். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். உங்களுக்கு மூட்டு வலியோ இல்ல தசைப்பிடிப்போ இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெயை லேசாக சூடுபடுத்தி அந்த இடங்கள்ல மெதுவா மசாஜ் செஞ்சு பாருங்க. இது வலியை பெருமளவு குறைச்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஆசிவாசத்தை கொடுக்கும். இப்போ இத்தனை நன்மைகள் இருக்கிற இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம அன்றாட வாழ்வுல எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இதை முக்கியமா 3 வழிகளில் நம்ம பயன்படுத்தலாம். 1. உணவுகளில் சேர்த்துக்கிறது. தினசரி 1-2 டீஸ்பூன் எண்ணெயை சமையல்லையோ அல்லது நேரடியாகவோ உங்க உணவுல சேர்த்துக்கலாம். 2. நேரடி பயன்பாடு. வாரம் ஒரு முறை உடல் முழுவதும் தேங்காய் எண்ணெயை தடவி நல்லா மசாஜ் செஞ்சு குளியல் செஞ்சா உடலுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். 3. ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நம்ம வாயோட ஆரோக்கியத்துக்கான ஆயில் புல்லிங். இந்த ஆயில் புல்லிங் அப்படிங்கிறது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. காலையில நீங்க செய்ய வேண்டிய ஒரு சூப்பர் ஹீரோ ரிச்சுவல். காலையில வெறும் வயிற்றுல 1 ஸ்பூன் எண்ணெயை வாயில ஊத்தி ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொப்பளிச்சு துப்பணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ஆயில் புல்லிங் செய்யறதுனால நம்ம வாய் நல்லா சுத்தமாகுது. சொத்தப்பல், ஈறுவீக்கம், வாய் துர்நாற்றம் இது அத்தனையுமே தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம மூக்குல சுவாசிக்கிற காற்று தூய்மையா செயல்படும். இது ரொம்பவே உதவுது. நாம இவ்வளோ நேரம் பார்த்த இந்த நன்மைகள், மருத்துவ குணங்கள் எல்லாம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும்னா இந்த அலசலோட ரொம்ப முக்கியமான ஒரு தங்க விதி இதுதான். நீங்க எப்போதுமே ரசாயனங்கள் கலக்காத மரச்செக்கு தேங்காய் எண்ணெயை, அதாவது கோல்ட் பிரஸ்ட் கோகனட் ஆயிலை மட்டுமே பயன்படுத்தணும். அப்போதான் முழுமையான பலன் உங்களை வந்து சேரும். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ உங்க வீட்டு சமையலறையில மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் இருக்கா? உடனே போய் பாருங்க. இல்லைன்னா இன்னைக்கே வாங்குங்க. நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிறது நாம தினமும் செய்யற இது மாதிரியான சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள்ல தான் அடங்கியிருக்கு.
ரொம்ப முக்கியமான இந்த ஆரோக்கிய தொகுப்பை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் எல்லாருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி.